உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 51:8, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் மனசை நொறுக்கி வச்சுருக்காருங்க. தேவன் தான் என் மனசை நொறுக்கி வச்சுருக்காரு. ஏதாவது செய்து என்னை சிரிக்க வைக்கலாம்ல. ஒரு பொட்டு சந்தோஷம் இல்லைங்க என்கிட்ட. ஏதாவது கொடுத்து என்னையும் சந்தோஷமாக வச்சுக்க கூடாதா? எத்தனை பேர் அப்படி கவலைப்படுறீங்க? நான் மட்டும் மனசளவில் உடஞ்சி போய் கிடக்கிறேன். எனக்கு நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை. உங்களை பார்த்தா சொல்கிறாங்க, உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வார். உங்கள் காது கொடுத்து நீங்கள் கேட்கலாம். உங்கள் வீட்டில் சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். சரிங்களா? உங்களுக்குள்ளேயே நொறுங்கி போய் கிடக்குறீங்கள. எதுக்கெடுத்தாலும் தேவன் வந்து என்னை அடிக்கிறாருங்க. எதுக்கெடுத்தாலும் தேவன்கிட்ட அடி வாங்கி உட்காந்துட்ருக்கீங்களா? எவ்வளோதான் அடி வாங்குறதுங்க. நானும் ஏதாவது தப்பு பண்ணிடுறேன், அவரும் நல்லா அடி போட்டுடுறாரு. நான் நொறுங்கி போய் கிடக்கிறேன் அப்படின்றீங்களே. அடிக்க தான் வந்தார், அடித்தார் உங்களை, அது உண்மைதான். ஆனால் அவர் இன்றைக்கு உங்களை அரவணைக்கிறதுக்காக வந்திருக்காரு. உங்களை அவர் அரவணைப்பார். அடித்தவரும் அவர் தான், அரவணைக்கிறவரும் அவர் தான், நம்ம இயேசு தான். சரிங்களா? பயப்படாதீங்க. கோபப்பட்டவரும் இயேசு தான், உங்களை கொஞ்சம் போகிறவரும் இயேசு தான். ரொம்ப நல்லவருங்க. உங்களை அடிக்காமல் பக்கத்து வீட்டுக்காரங்களையே அடிப்பார். அவருடைய பிள்ளைங்க, நீங்கள் பிள்ளைங்கள தான் அடிப்பார். இயேசுவோடைய பிள்ளைங்கள தான் அடிக்க முடியும், கொஞ்சவும் முடியும், உங்களை அரவணைக்கவும் முடியும். உங்களுக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. சந்தோஷத்தை நீங்கள் கேட்பீங்க, உங்களுடைய மகிழ்ச்சியின் சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. சரிங்களா? தேவன் அப்படி தான் சொல்கிறாங்க. இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. தப்பு பண்ணால் திருத்த தான் செய்வார். அவர் தான் அப்பா. அவர் அடித்து உங்களை திருத்த தான் செய்வார். அப்படியே விட்டால் நம்ம கெட்டு போயிடுவோம்ல. அடியெல்லாம் வாங்கிட்டோம். இனிமேல் அவர் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார், உங்களை களிக்கூற செய்வார். எவ்வளோ நாள் தாங்க தேவன் முகத்தை மறைச்சிக்கிறாரு, என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாரு? எவ்வளோ நாள் தான் இது தொடரும்? அவருடைய முகத்தையே நான் பார்த்த மாதிரி எனக்கு தோணலை. அவர் எங்களை பார்க்குறாரா தெரியலன்றீங்களே. இல்லை, ஒரு இமைப்பொழுது தான் உங்களை வந்து அவர் வந்து கைவிட்டார். ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உங்களை அவர் சேர்த்து கொள்வார். சரிங்களா? இனிமே வந்து நீங்கள் வந்து மனசு அளவில் உடைய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை திருத்திட்டார். அடி போடுறதே எதுக்குங்க? நம்மளை திருத்தணும். அவர் நினைக்கிற மாதிரி நம்ம இருக்கணுன்னுக்காக தான் அடித்து உதச்சி வச்சுருப்பார். அப்புறம் எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு உட்காந்துட்ருக்காருங்க. எல்லாருக்கும் தெரியும் இயேசு அங்கே வந்துட்டாருன்னு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தனை இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ண கூட்டிகிட்டு வராங்க. அவர் படுத்த படுக்கையாக இருக்கார். அதனால் தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இயேசு வந்து பார்த்துடுறாரு. இவங்க வந்து அங்கே உள்ளே வர இடம் இல்லாததுனால அந்த கூரையை பிரித்து அந்த நபரை இறக்குறாங்க. உடனே இறக்கும் போதே அவருக்கு தெரியும், இவன் வந்து தேவன்கிட்ட நல்ல வாங்கிட்டு தான் வந்திருக்கான். தேவன் ஒரே ஒரு அடி தான் அடிச்சிருக்கார். அந்த அடியில் படுத்த படுக்கையாக ஆயிட்டான். பார்த்துக்கோங்க, தேவன்கிட்டெல்லாம் நம்ம அடி வாங்கக்கூடாது. அவர் வந்து தேவன்கிட்ட அடி வாங்கிட்டு படுத்த படுக்கையாக வந்தார். அப்போ இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் பாவம் செய்திருக்கான். அதனால தான் தேவன் இவனை வியாதியை கொண்டு அடிச்சிருக்காரு. அதனால் இவனால் எழுந்துக்க முடியலன்னு கண்டுபிடிச்சிட்டார். உடனே பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, அவ்வளோதான், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. தேவன்கிட்ட அடி வாங்கினார். ஆனால் அதுக்கப்புறம் அவரே அதை சரி பண்ணி அனுப்பி விடுறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் வந்து எந்த கையை கொண்டு உங்களை அடித்தாரோ அந்த கையை கொண்டு இன்றைக்கி அரவணைச்சிப்பார். உங்களுக்கு தேவையானது அத்தனையுமே கொடுப்பார். நம்ம அம்மா தான் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம அம்மா தான் சாப்பாடு போடுவாங்க. கரெக்டாக? நம்ம அப்பா தான் திட்டுவாங்க, கடைசியில் நம்ம அப்பா தான் நம்மளை கொஞ்சுவாங்க.
அதே மாதிரி தான் ஏசு நம்மள அன்பாக இருக்கிறாரு, அதான் அடித்தார். இனிமே அப்படி கிடையாது. அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி தான் உங்களை வச்சுருக்காரு. உங்களுக்கு சந்தோஷத்தின் சத்தம் கேட்கும். நீங்கள் மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்பீங்க இன்றைக்கி. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, உங்கள் பிள்ளைங்க மனதளவில் உடஞ்சி போய் இருக்காங்க. தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும்படி செய்யுங்க, சந்தோஷத்தின் சத்தம் கேட்கும்படி செய்யுங்க. எவ்வளவு நாள் தான் அழுதுட்ருப்பாங்க? ப்ளீஸ்ப்பா, அவங்க நல்லா மனம் மாறி நல்ல மனம் திரும்பி தான் அவங்க நின்றுட்டுருக்காங்க. இனிமேல் எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும்படி உதவி செய்யுங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறது? இப்போ பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு நிற்கிறோம் அப்பா. சாமி, 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.